ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மருதாணி அரைக்க போகிறோம். மருதாணி அரைப்பது எப்படி சூப்பராக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோண்டு ஸோ இவ்வளோ சைஸில் புளி. நம்ம கோன் வைக்கும்போது ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வரும் தெரியுமா? ஸோ அது ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து லவங்கம். ஸோ ஒரு 4 லவங்கத்தை எடுத்திருக்கேன். ஸோ அவங்களையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொட்டா பாக்கு. ஸோ இவங்க நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இடிச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா ஊறிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு சூப்பராக நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நான் ஒன்றை இந்த மாதிரி அழகாக கையிலேயே எடுத்துட்றேன். அவ்வளோ சூப்பராக இவங்க வந்துடுவாங்க. நல்லா ஊறிட்டாங்கன்னா வந்துடுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு நல்லா இடிச்சிட்டு அவங்கள தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அப்போ நமக்கு அறுபடும் போது கொஞ்சம் கூட நமக்கு திப்பி இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொட்டாப்பாக்கு, புளி, கொஞ்சோண்டு லவங்கம். ஸோ கரெக்டாக 4 லவங்கம் எடுத்திருக்கேன். இப்போ இவங்களை மருதாணி ஆட் பண்ணி கொஞ்சமாக அரைக்க போகிறோம். மருதாணியை ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ எல்லாத்தையும் சூப்பராக உருவி எடுத்திருக்கேன். இவங்களை அப்படியே நம்ம கொஞ்சமாக அரைச்சி எடுத்துப்போம். கொட்டாப்பாக்கு ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா? ஸோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. கலரிங் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சா? நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக மருதாணி ஆட் பண்ணி அப்படியே அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக இப்போது எடுத்திருக்கேன். ஸோ இதே போல் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணியை மறுபடியும் இதே தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம நல்லா சுற்றி அரைச்சி எடுத்துருவோம். இதே போல் நம்ம எடுத்துருக்கிற மருதாணியை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ மிக்ஸி ஜாரில் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க முடியாது இல்லையா? பீட்டு பீட்டா அப்படி நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா சூப்பர். இப்போது நல்லா இப்போ மறுபடியும் நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். ஸோ இப்போ தெரியுதா? ஸோ இதே போல் நம்ம இன்னமும் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துருவோம். ஸோ இதை பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணுங்கள், தண்ணியை சேர்க்காதீங்க. நல்லா கொஞ்சம் அப்படியே பெசரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழேருந்து மேலேருந்து கீழே. ஸோ இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம 2 சுற்றி எடுத்துட்டா ரெடி. ஸோ ஃபஸ்ட்டுக்கு இப்போ நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ இன்னமும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். என் கையில் பாருங்கள், இப்போவே கலர் வந்துடுச்சு. ஸோ லைட்டாக ட்ராப், இதை பாருங்கள், சும்மா ஒரு சொட்டு, அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சுற்றி எடுத்துட்டா டன். ஸோ தெரியுதா என்னோடய கையில் நல்லா செஞ்சு அந்த புளி லவங்கம் வெறும் கொட்டாப்பாக்கு. ஸோ அவ்வளோதான். இன்னும் நம்ம 2 சுற்றி எடுத்துட்டா ஸோ மருதாணி ஈஸியாக ரெடி ஆகிடுத்தோம். அப்புறம் நம்ம கையில் வைக்க வேண்டியது தான். சிக்கு இந்த மாதிரி ஸோ நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். தெரியுதா? அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நமக்கு மருதாணி ரெடி ஆகிடுச்சு. இவங்களை இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப்பில் மூவ் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு கை காட்டுறேன் பாருங்கள். இப்போவே உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா சூப்பராக நம்மளது கலரிங்கு செம. 1 மணி நேரம் இருந்தாவே போதும், நம்மளது செம சூப்பராக இதுவாகிடும். நம்ம வீட்டு மருதாணி எப்படி மருதாணி செவக்க ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுத்தோ. இப்போ என்னோடய கையை காட்டுறேன் பாருங்கள். டன் 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 தெரியுதுங்களா? ஸோ நம்ம இப்படி சொல்லிட்டு இதுலேயே கை ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் இந்த கைக்கு நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். தெரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் ஓன்லி 3 மினிட்ஸ் தான் நான் போட்ட வீடியோ டைமிங் தான். ஸோ நமக்கு அதில் எவ்வளோ கலரிங் ஆகிடுச்சு பாருங்கள். செம்மல்ல? ஸோ நம்ம வீட்டு மருதாணி. ஸோ மருதாணி அரைப்பது ரொம்ப சுலபம் என்று லவ்லி மகாலட்சுமி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பிடிச்சிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டட்டா பாய். நம்ம நாளைக்கா மருதாணி வச்சுட்டு கை காட்டலாமா? டன் 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 டட்டா பாய்.